வெப்பத்தின் அளவு அதிகமாக காணப்படும் காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை முதியவர்கள், இணை நோய் உடையவர்கள் வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும் என திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவர் நடராஜன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். இதுல என்ன மெயினா செய்யணும்னா, அது பர்டிகுலரா அந்த மார்னிங் ஒரு 10 மணிலேருந்து சாயந்தரம் 4 மணி வரைக்கும் அதிக வெப்ப அலை வீசக்கூடிய தருணம் அது. இந்த மாதிரி நேரத்துல வயதானவர்கள், இணை நோய் உள்ளவர்கள் இவங்கெல்லாம் கொஞ்சம் வெளியில போறதை தவிர்த்துக்கணும் முத வேலையா. இன்னொன்னு, தண்ணிச்சத்து இறங்காம பாத்துக்கணும். இந்த டைம் தண்ணிச்சத்துங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா பயங்கரமா ஸ்வெட்டிங் ஆகும்போது டீஹைட்ரேஷன் ஆயிடுவாங்க பேஷண்ட்ஸ். அதனால நிறைய பேர் தண்ணியை மட்டும் ரீப்ளேஸ் பண்றாங்க. அதுக்கு சிறந்தது என்ன அப்படின்னா, ஒரு நீர் மோர் எடுத்துக்கிறது, கொஞ்சம் உப்பு கலந்து எடுத்துக்கணும். அதுல கொஞ்சம் நீர் மோர் எடுத்துக்கிறது, இளநீர் எடுத்துக்கிறது, ஒரு தர்பூசணி ஜூஸ் எடுத்துக்கிறது, இத மாதிரி கொஞ்சம் தண்ணிச்சத்தும் மற்ற ஒரு உப்பு கரைசலும் சேர்ந்து எடுத்துக்கிற மாதிரி இருந்தா நம்ம உடல்நிலை கொஞ்சம் நல்ல முறையில பாதுகாக்க முடியும். இந்த மாதிரி சீசன்ல மெயினா பிளஸ் டெம்பரேச்சர் ஏறுறது, இந்த மாதிரி ஒரு அலை பீரியட்ல எந்த கேஸ் வெளியில ஏற்பட்டு மயக்கம் போட்டு விழுந்து ரொம்ப இதா இருந்தாலும் பக்கத்துல உள்ள அரசு மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போயிடணும். ஃபர்ஸ்ட் கிளாஸ் கல்யாண சாப்பாடு போட்டுட்டேன். அடுத்து என்ன? ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரகப்பிரவேசம் சாப்பாடு தானே. ஒரு நல்ல அபார்ட்மெண்ட் வாங்கு. செம்ம என்ட்ரி. அபார்ட்மெண்ட் இல்ல சுவாமி அங்கிள், பிளாட். எங்க சிட்டிக்கு மிக மிக அருகில்னு சொல்லிட்டு ஊருக்கு அவுட்டர் இல்லையா? சிட்டிக்கு உள்ளேயே. ஓ, ஆனா பிரைசிங் Lowest price, complete transparency. India's first plot developer with zero cash policy. அப்போ இன்வெஸ்ட் பண்ணலாமா? 13 plus years of trusted partnership and நல்ல appreciation. இதெல்லாம் யார் தராங்க? Good question. வேற யாரு? நம்ம G Square தான். 20,000 plus happy customers. 5,000 plus acres delivered. 20 plus cities. G Square. Your home, your dream, your choice. அடுத்தது என்ன? பால் காய்ச்ச வேண்டியதா?